அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. ஒரு சிலரின் மீது உண்டான அனுதாபங்கள் சில சமயங்களில் பலருடைய அடிப்படை உரிமைகளை கூட பறித்து விடுகிறது. அதற்கான சிறந்த எடுத்துக்காட்டு இரண்டாம் உலகப் போருக்கு பின்பாக யூதர்களின் மீது உண்டான அந்த அனுதாபங்களுடைய உந்துதலால் ஊண்டப்பட்ட அந்த வல்லரசுகள் பலஸ்தீனர்களுடைய அடிப்படை உரிமைகளை கூட மறந்து விட்டதனுடைய விளைவு இன்னும் தங்களுடைய அடிப்படை உரிமைகளுக்காக அவர்கள் போராடுகிறார்கள். நபித்தோழர் அப்துல்லா இப்னு அம்ர் ரலியல்லாஹு தாலான்னு அவங்க அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹு நஸை, சஹீஹு முஸ்லிம் போன்ற ஹதீஸு நூற்களில் பதிவு செய்யப்பட்டிருக்கு. இன்னல் முக்சிதீன இந்தல்லாஹி தாலா அலா மனாபிர மின் நூர் அலா யமீனி ரஹ்மான் அல்லதீன யஅதிலூன ஃபீ ஹுக்குமிஹிம் வ அஹ்லிஹிம் வமா வல்லு. சில நபர்கள் அவர்கள்ட்ட நீதம் தேடி அவர்கள் நாம் சென்றோம் என்று சொன்னால், அவர்கள் சில நபர்களின் மீது உண்டான அனுதாபத்தால் அவர்களுக்கு சார்பாக ஒருதலை பட்சமாகலாம் தீர்ப்பளிக்க மாட்டார்கள். எது நீதமோ அதை மட்டும் தீர்ப்பளிப்பார்கள். அது தன்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, தன்னுடைய பொறுப்பில் இருக்கக்கூடிய நபர்களை சார்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, இப்படிப்பட்ட அந்த நபர்கள் தான் மறுமை நாள் அல்லாஹ்வினுடைய அந்தஸ்தில் அல்லாஹுக்கு வலது பக்கத்தில் ஒளியினால் ஆன மேடையின் மீது அமர வைக்கப்பட்டு கௌரவிக்கப்படுவார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனுதாபத்தால் தீர்ப்பு கூடவே கூடாது.